எல்லா துயரத்துக்கு அப்புறமும் மனிதர்களுக்கு பசி எடுக்கத்தான் செய்யுது. மனிதர்கள் சாப்பாட்டை நோக்கி போகத்தான் செய்வாங்க. என்ன நடந்தாலும் சாப்பிடுவதில் மனிதன் நிறுத்தவே மாட்டான். நாங்கள் ஒரு நாள் ஒரு 11 மணிக்கு ரோட் சைடில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனோம். மூடிட்டாங்க. ஆனால் அந்த கடையில் இருந்த முதலாளி எங்களை பார்த்தோன்னே உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கூப்பிட்டு தோசை போடுங்க அப்படின்னாரு. அந்த தோசை போடுறவன் சொன்னான், மனுஷன் ஒரு கெட்ட பிறவி சார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னான். நாங்கள் இல்லை, ஆனால் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவன் 6 மணிக்கு கடைக்கு வந்து கல்லை போடுறான், ராத்திரி 11:30 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கான். யார் யாரோ சாப்பிட்றாங்க, ஆனால் அவனை பொறுத்த மட்டும் மனிதர்கள் இந்த நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு எதுவுமே இல்லை. எனக்கு தோணியது உங்கள் பாயிண்ட் ஆஃப் கரெக்டு தாங்க, ஆனால் நான் இல்லையே, நான் இப்போ தானே சாப்பிட்றேன், நீங்கள் இப்போ தான் சார் வரீங்க, ஆனால் யார் யாரோ வந்துட்டே இருக்காங்க. ஆனால் ஓய்வில்லாமல் உலகம் வந்து ஒரு உணவு தொழிற்சாலையாக இயங்கிட்டே இருக்கு. இந்த தொழிற்சாலையில் இந்த உணவை கொடுத்து உங்களை என்னை எல்லோரையும் உருவாக்கியவர்கள் நாம் அல்ல, பெண்கள். அவர்களை நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அலட்சியமாக நடத்துகிறோம். எவ்வளோ அலட்சியமாக நடத்துகிறோன்னா, ஒரு உணவகத்தில் கூட உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவை கொடுத்துட்டாருன்னா ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, திட்ட முடியாது. காசு கொடுத்து வாங்கின உணவுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய குக்கு கூப்பிட்டு இப்படியெல்லாம் சாப்பாடு பண்ணியிருக்கீங்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க முடியாது. ஆனால் உங்கள் அம்மாவை, உங்களுடைய மனைவியை, உங்கள் தங்கையை நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கலாங்கிற அந்த உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்களாக எடுத்துக்கிறீங்க. அவர்கள் உங்களோடு இருப்பதால், உங்களை கவனிக்கிறதால. இந்த உலகில் நீங்கள் செய்யவே கூடாத ஏதாவது ஒன்று இருக்குன்னா, உங்களுக்கு உணவு கொடுக்கிறவர்களை ஒருபோதும் கோவித்துக் கொள்கிற அருகதையே உங்களுக்கு கிடையாது.